ஆவியரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த காலை தொழுகையிலே பங்கேற்கும்படியாக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தோரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். சகல ஆற்றலும் வல்லமையும் பொருந்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கின்றதான திரியேக எங்கள் அன்பின் தூய கடவுளே, மகிழ்வான இந்த பரிசுத்த ஞாயிறு காலை தொழுகைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். கடந்த ஒரு வார காலமளவும் ஆண்டவர் எங்களோடு உடனிருந்தீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரங்களை தாங்கினீர். நாங்கள் செய்த கடமைகளிலே, நாங்கள் மேற்கொண்ட பிரயாணங்களிலே ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின உம்முடைய அன்பிற்காக, கிருபைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த புதிய வாரத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கின்ற கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கின்றீர். இந்த தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொழுகை வழியாக நாங்கள் எங்களை முழுவதும் புத்தாக்கம் செய்து கொள்ளவும், எங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து புதுவாழ்வு வாழுவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு இந்த தொழுகையை வாய்ப்பாக ஆண்டவர் தருவீராக. ஆண்டவர் எங்கள் வாழ்வுகளிலே செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கவும், ஆண்டவரோடு எங்களுடைய விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு இந்த தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவீராக. தொழுகையிலே பங்கேற்றிருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆவியோடும் தூய மனசிந்தனையோடும் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகின்ற பாக்கியங்களை ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த அலங்காரத்தோடு ஆவியோடு உண்மையோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் துணை செய்வீராக. வரவேண்டியவர்களையும் ஆண்டவர் அழைத்து வருவீராக. தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்றதான இறை மன்றாட்டு, கேட்கின்ற இறை சத்தியங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய நாம மகிமைக்கும் எங்களுடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமானதாகவும் அமைந்திட அன்பின் ஆண்டவர் துணை செய்வீராக. இந்த நாளிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடைபெறுகின்றதான திருவிருந்து தொழுகையிலும் ஆண்டவருடைய பரிசுத்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைந்திருப்பதாக. தொழுகையின் நிறைய மட்டும் ஆண்டவர் எங்களோடு
நிறைந்திரும். மீட்பராம் இயேசு கிறிஸ்து வழியாக இவைகளை வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களிலே 7வது பாடலை பாடுவோம். நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக என்கின்றதான 7வது ஞான பாடலை எழுந்து நின்று பாடுவோம். முறையாக படிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 108. சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும்,
உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் பாதரட்சையை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. சேர்ந்து படிப்போம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நாம் யாவரும் முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். ஜெபம் செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஆண்டவருடைய தூய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளுவதற்கு அவளோடு வந்திருக்கின்றதான நாம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றதான இந்த அருமையான தருணத்திலே நம்முடைய வாழ்விலே நாம் பல நேரங்களிலே அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை ஆண்டவருடைய தூய சமூகத்திலே மனத்தாழ்மையாக அறிக்கை செய்து விட்டுவிட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி திருமறை சுட்டிக்காட்டுகின்றது. நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருக்கு முன்பாக மறைத்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்வு பெற மாட்டோம் என்று சொல்லி திருமறை எச்சரிக்கின்றது அல்லவா? எனவே நம்மை முழுவதும் ஆராய்ந்து அறிகின்ற நம்முடைய ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்விலே நாம் இரகசியமாக செய்த பாவங்கள், துணிகரமாக நாம் செய்த பாவங்கள், அறிந்தும் அறியாமலும் நாம் செய்திருக்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமா? பல நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகளினால், நம்முடைய வாயின் வார்த்தைகளினால், நம்முடைய செயல்பாடுகளினால் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் ஏராளம் உண்டு அல்லவா? நம்முடைய பெற்றோருக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய உறவுகளுக்கு விரோதமாக, அவர்களுடைய
மனதை காயப்படுத்தின தருணங்கள். விரோதமாக அவர்களை நாம் காயப்படுத்தின தருணங்கள். ஆண்டவர் தம்முடைய மக்கள் கனி கொடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஆனால் கனி கொடுக்கின்ற அனுபவம் அற்ற தருணங்கள் ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து, ஆண்டவரை பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நான் பாவியான மனுஷன் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மை முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் பாவமற கழுவி சுத்திகரிக்கப்பட நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நாம் துணிந்து செய்த பாவங்கள் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற போது, ஆண்டவரே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொன்ன அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவரே எங்களை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்போது நாங்கள் சுத்தமாவோம் என்று சொல்லி நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமா? உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்த யாவருக்கும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்விலை செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வருகின்ற நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய காருண்யத்தை எண்ணி போற்றுவோம். ஆண்டவர் வாழ்விழந்த நம்மை வாழ்வித்திருக்கின்றார். அடிமைகளாக வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கின்றார். அறிவற்று இருந்த நம்மை ஆண்டவர் அறிவுடையவர்கள் ஆக மாற்றியிருக்கின்றார். இன்னுமாக சமுதாயத்திலே தாழ்மையில் இருந்த நம்மை ஆண்டவர் உயர்த்தியிருக்கின்றார் அல்லவா? ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டிருக்கின்றார் அல்லவா? ஆண்டவருடைய அன்பினை எண்ணி ஆண்டவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிப்போமா? நல்ல பருவநிலைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நல்ல பணி வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நல்ல பருவநிலைகளின் மூலமாக நல்ல செழிப்பை நம்முடைய பகுதிகளிலே ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இத்தகைய ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு தந்து வந்திருக்கின்ற ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆற்றல் மிகு வாழ்விற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகின்ற அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய அன்பிற்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து வருவது, நாங்கள் இந்த உலகத்திலே நிலை பெற்றிருப்பது உம்முடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்ததான நாம்
சங்கீதக்காரனோடு இணைந்து ஸ்தோத்திர ஜபத்தை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றிகளை ஏறெடுத்ததான நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களிலே 243வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகில் எனக்கு பயமே என்கின்ற 243வது ஞான பாடலை எழுந்து நின்று பாடுவோம். உட்காருங்கள். இப்போது திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 30 வரை. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 30 வரை. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்து என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனுஷர் எல்லாரையும் கூடிவர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை படம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் சத்தியமாக திருமறையிலிருந்து ஒரு சிறு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்தாள விரும்புகிறேன். அன்பானவர்களே, பொதுவாக அருளுரையின் நோக்கங்கள், அருளுரையில் பல வகைகள், பல முறைமைகள் உண்டு. நான் அது ஒரே ஒரு சிறு பிரிவை மாத்திரம்தான் இன்று உங்களுக்கு நான் சுட்டி காட்டப் போகிறேன். இனி கொஞ்சம் இதுவரைக்கும் கொஞ்சம் சில பேர் பக்கத்தில் பேசுனீங்க, பக்கத்தில் சிரிச்சிங்க, 1-2 தூங்குனீங்க. ஒரு 30 நிமிடம் யாரும் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. ஓகேங்களா? இனி நீங்கள் பக்கத்தில் பேசுனா நான் என்ன செய்திருவேன்? எழுப்பி விட்டு தந்தானே துதிப்போமே பாட வச்சிருவேன். ஓகே? அதனால் எல்லாரும் அலர்ட்டாக இருப்போம், என்னை பார்ப்போம். இன்றைக்கு சத்தியம், இது உங்களுக்கான சத்தியம். கடவுள் ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிற ஒரு சத்தியம், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு சத்தியம். அந்த திருப்தியோடு நீங்கள் செல்லுவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பானவர்களே, ஒரு வீட்டுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது பொதுவாக ஒரே ஒரு விஷயத்தை கலற்றி விட்டு நாம் உள்ளே போவோம். அப்படி தானேங்க? என்ன, எதை கலற்றி விட்டுவிட்டு போவோம்? சும்மா சொல்லுங்கள். செருப்பு, பாதணி. அந்த செருப்பை எப்படி தான் நம்ம ஒரு விலை உயர்ந்த செருப்பாக இருந்தாலும், அழகான செருப்பாக இருந்தாலும், வாசல் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அந்த செருப்பை என்ன செஞ்சுருவாங்க? கலற்றி அதில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போவோம். ஏங்க அந்த நல்ல செருப்பை ஏன் வீட்டுக்கு வெளியே கலச்சி போடுறோம்? நீங்கள் தான் சொல்லணும்.
சும்மா சொல்லுங்கள், ஏன் கழிச்சு போடுறோம்? அது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது அழுக்கானது, அது பாதத்துக்கு கீழே இருப்பது, கண்ட இடங்கள்லாம் போயிட்டு வந்தது. அதனால் அதை நம்ம எங்கே அனுமதிக்க மாட்டோம்? வீட்டுக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டோம், வீட்டுக்கு வெளியே அதை நிறுத்தி விடுகிறோம். அதை போல் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு கதையை ஒன்றி சொல்லும் பொழுது அந்த கதையில் ஒரு கதாபாத்திரத்தை இதை போல வீட்டுக்கு வெளியே நிறுத்தி விட்டு அந்த கதையை அழகாக முடித்து விடுவார். அன்புக்குரியவர்களே, அது என்ன கதை என்றால், நான் முதலாவது கதையை சொல்லுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் அந்த கதை இடம்பெற்றிருக்கும். ஒரு அழகான அப்பா, மிக அழகான அப்பா என்றால் அழகான அப்பா. அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் இளையவன் ஓடோடி வந்து அப்பாவிடத்தில் கேட்குறான், அப்பா அப்பா என் சொத்தை எனக்கு தாங்க. உடனே அந்த அப்பா என்ன பண்ணுறாருங்க? சொத்தை வாரி கொடுக்கிறார், சந்தோஷமாய் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு கொடுத்தாரு? 2 பேருக்கும் கொடுப்பார். கேட்டது ஒருத்தன் தான், ஆனால் என்ன செய்வார்? அவர்களுக்கு என்ன வேதம் சொல்லும், அந்த 2 பேருக்கு பங்கிட்டு கொடுப்பார். ஆக இளையவன் வாங்கிக்கிட்டு தூர தேசம் போய்விடுவான். இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து மனம் திருந்திய பிறகு மீண்டும் திரும்பி அப்பாவை பார்க்க வருவான். அப்பா அன்போடு அவனை ஏற்றுக்கொள்வார். இப்பொழுதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த இளைய மகன் சொத்தையெல்லாம் அழித்து விட்டு மீண்டும் திரும்பி வரும்பொழுது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அப்பா வெளியே ஓடோடி வந்து, வா மகனே, மீண்டும் நீ உயிரோடு வந்திருக்கிறாய் என்று சொல்லி அவனுக்கு செருப்பை இட்டு, அவனுக்கு மோதிரம் போட்டு, புது துணியை கொடுத்து சந்தோஷமாக மேல தாளத்தோடு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் விடுவார். இப்போ வீட்டுக்கு நல்ல பிள்ளை, வீட்டுக்கு செல்ல பிள்ளை, வீட்டுக்கு தங்க பிள்ளை எங்கே போயிருக்கிறாரு? வயல் வேலைக்கு போயிருக்கிறாரு. திரும்பி இப்போ வீட்டுக்கு வாராரு. வீட்டுக்கு வந்ததும் அதே போல் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு பாருங்க, வெளியே ஓடி வராரு. ஏன்னா இளையவன் எப்படி சந்தோஷமாய் அந்த இளையவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா, அதே போல் அந்த மூத்தவனி வாடா, வீட்டுக்குள்ளே வாடா. ஏன்னா செத்து போனவுடைய சகோதரன் என்ன செய்திருக்கிறான்? மீண்டும் உயிரோடு கூட வந்திருக்கிறான். நாம் எதை இழந்தோமோ அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம், நீ சந்தோஷமாய் வா என்று சொல்லி அழைக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யலைங்க? இப்போ சொல்லுங்க, உள்ளே போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்து இப்பொழுது வாசிப்போம். அவன் உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இயேசு இந்த கதை இப்படி சொல்லிக்கிட்டே வர்றவர், இந்த மூத்தவன் போக மனசில்லைன்னு சொன்னதும், மனசில்லாமல் இருந்ததும் அந்த கதையை என்ன பண்ணிடுறாரு? அப்படியே முடிச்சிருவார். இப்போ இளையவன் எங்கே இருப்பான்? கதை முடிகிறப்போ நீங்களே சொல்லுங்க. இந்த கதை முடிகிறப்போ இளைய மகன் எங்கே இருப்பான்? வீட்டுக்கு உள்ளே இருப்பான். இந்த கதை முடிகிறப்போ மூத்தவன் எங்கே இருப்பான்? வீட்டுக்கு வெளியே இருப்பான். இன்றைய தியானம் அன்புக்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொல்லும் பொழுது ஒரு நல்ல பிள்ளையை, ஒரு தங்க பிள்ளையை, ஒரு கெட்டிக்கார பிள்ளையை, அப்பா அம்மாவுக்கு சொல் பேச்சு கேட்டு நடந்த பிள்ளையை ஏன் வீட்டுக்கு வெளியே நிறுத்தினார்? அன்பானவர்களே, இதுதான் சுருக்க சிந்தனையாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். பொதுவாக இந்த உலகத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். சில பேர் அப்பாவுக்கு பிடித்த பிள்ளையாக இருப்பார்கள், சில பேர் அம்மாவுக்கு பிடித்த பிள்ளையாக இருப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவர் சில வரைமுறையை தந்திருக்கிறார். அந்த வரைமுறைப்படி எந்த பிள்ளை இருக்கிறதோ அந்த பிள்ளை ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வருகிறது. எந்த பிள்ளை ஆண்டவருடைய நேதியை விட்டு விலகி செல்கிறதோ அந்த பிள்ளை வீட்டுக்கு வெளியே இருக்கிறது. மீண்டும் துவக்க சிந்தனைக்கு உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் ஒரு வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது ஒரு செருப்பை எங்கே போடுகிறோம்? வீட்டுக்கு வெளியே விடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொல்லும் பொழுது மூத்தவன் எங்கே விட்டு விடுகிறார்? வெளியே விட்டு விட. நம்ம செருப்பு மாதிரி, ஏன் செருப்பு மாதிரி மூத்தவனை வெளியே விட்டார்? செருப்பு எப்படி அழுக்காய் போனதோ அதை போல இந்த மூத்தவனும் அழுக்காகி போன ஒரு மனிதன். நம்ம எல்லாருடைய பார்வையும் எப்பொழுதுமே மோசமான மனிதன் இளையவனை நாம் கருதுவோம். அன்பானவர்களை, மிக மோசமான ஒரு மனிதன் மூத்தவன். இளையவனை காட்டிலும் மிக மோசமான ஒரு மனிதன் மூத்தவன். எப்படி என்பதனைத்தான் நான் சுருக்க சிந்தனையாக இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். அன்பானவர்களே, முதல் காரியம் என்னவென்று சொன்னால், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கதையை சொல்லும் பொழுது மூத்தவனை வெளியே விட்டார் என்றால், ஒன்று, அன்பானவர்களே, அதை மிக அழகான சொல்ல நினைக்கிறேன். பிள்ளைகள்லாம் கவனிங்க பார்ப்போம். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் அம்மாவை எப்படிமா கூப்பிடுவீங்க? சின்ன பிள்ளைங்க எல்லாம் அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? அம்மா. அப்புறம் வேறு என்ன வார்த்தையில் கூப்பிடுவீங்க? மம்மி. புரியுங்களா? நிறைய வார்த்தைகளை நம்ம கூடுவோம். பொதுவாக மம்மி அப்படின்னா அதுக்கு எகிப்து மொழியில் என்னங்க அர்த்தம்? ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இல்லைங்களா? எகிப்து மொழியில் பெணம்னு அர்த்தம். எப்படி?
எகிப்து மொழியில் என்னங்க அர்த்தம்? பிணம். அப்போ எகிப்து மொழியில் நம்ம அம்மாவை எப்படி கூப்பிடுறோம்? பிணம். அப்படி கூப்பிடலாமாங்க? நமக்கு அழகான வார்த்தை அம்மா, வானறிஞ்சு கூப்பிடலாம். பார்த்துக்கோங்க, அம்மாங்கிறது ஒரு அழகான ஒரு வார்த்தை. இதை ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய பெற்றவர்களை அழைப்பதற்கு சில உறவு முறைமைகளை நம்முடைய முன்னோர்கள் அழகாக தந்திருக்கிறார்கள். அம்மாவை அம்மான்னு அழைக்கணும், அப்பாவை அப்பான்னு அழைக்கணும். அழகான சந்தோஷமான வார்த்தைகள் பாருங்க. இந்த இளைய குமாரன் கெட்ட குமாரன் என்று நாம் சொல்லுகிறோமே, ஊரை விட்டு ஓடி சென்று சொத்தை அழித்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தானே, இந்த பிள்ளை அப்பாவை எப்படி கூப்பிடுறான் பாருங்க. திருமலை வாசித்து பாருங்க. லூக்காவின் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இளையவன் தகப்பனை நோக்கி எப்படி கூப்பிடுறான்? தகப்பனே. அப்படின்னா நம்ம பாஷையில் என்னங்க? அப்பா. மோசமான பிள்ளைங்க, அவன் கெட்ட பிள்ளைங்க. ஆனால் தன்னை வளர்த்த தகப்பனாரை எப்படி கூப்பிடுறான்? அப்பா. வாயார கூப்பிடுறான். ஒரு நேரம் 2 நேரம் அல்ல. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மீண்டும் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுறான். 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க, அப்புறமும் தகப்பனேங்கிறான். பேச்சுக்கு பேச்சு அப்பா அப்பா அப்பாங்கிறான். பாசத்தை காட்டுறான் பாருங்க. அழகானவள் பிள்ளை. ஆனால் உத்தம புத்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய, அப்பா சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாகிய மூத்த பிள்ளை, மூத்த குமாரன் இந்த அப்பாவிடத்திலே எப்படி பேசினான், அந்த அப்பாவை எப்படி கூப்பிட்டான்? இப்பொழுது நீங்கள் திருமறையை ஆழ்ந்து கவனியுங்கள். லூக்காவின் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, மூத்தவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான், அடுத்த வார்த்தை என்னங்க? உமக்கு. அதாவது சில விஷயங்கள் நம்ம ஞானமாக திருமறையை கவனிக்க வேண்டும். இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்க இது. சில வேளையில் ஒரு ஸ்டேஜில் நம்ம பிள்ளைங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட்றதுல கூட என்ன செஞ்சிடுவாங்க? விலகிடுவாங்க. அப்பான்னு கூப்பிட்றதுல வைக்கும், அம்மான்னு கூப்பிட்றதுல வைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உமக்கு அறிவில்லை, வயசாச்சு, உமக்கு ஒரு இடத்துல உட்கார தெரியாது. இந்த உமக்குங்கிற வார்த்தை எத்தனை பேர் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அது எவ்வளோ சாபமான வார்த்தை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூத்த குமாரன் தன் சொந்த தகப்பனாரை எப்படி கூப்பிடுகிறான்? உமக்கு. அதோடு கூட முடிக்கலை. அந்த வசனம் முடிகிறப்போ எப்படி வரும் பாருங்க. நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. அப்பாவை 2 வார்த்தையில பயன்படுத்துவான். ஒன்று உமக்கும்பா, 2வது நீர். யோசித்து பாருங்க. இதுக்காக பிள்ளையை பெற்றார் அவர், இதுக்காக பிள்ளையை வளர்த்தார் அவர், இதற்காக பிள்ளையை ஆளாக்கினார். மற்றவர்களுக்கு முன்னதாக உமக்கு பேசுவதற்காகவா? மற்றவர்களுக்கு முன்னதாக மதிக்க தெரியாமல் பேசுவதற்காகவா? ஒரு பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தை எப்படி என்ன முறையில் மதிப்பில் வைக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு பிள்ளைக்கு இப்படி மதிக்க தெரியாத பிள்ளையை ஆண்டவர் வீட்டுக்கு வெளியே நிறுத்தி விடுகிறார். அழகான ஒரு கதை பார்த்தீங்களா? அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோரை மதிக்கும் பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்டுங்க. இதே மாதிரி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கே என்று சொன்னால், யோசேப்பு என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு மனிதர் இருந்தார். அவர் எகிப்திலே மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார். அப்பொழுது அவருடைய தகப்பனார், உடன் பிறந்தோர் சாப்பாட்டுக்கு வழியில் அவள் வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது அதெல்லாம் பார்த்த இந்த யோசேப்பு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மனதிலே வைத்து உதவியும் செய்கிறான். ஒரு கட்டத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தால் தெரியும். அந்த யோசேப்பு அப்பாவை பார்த்த உடனே அப்பாவிட்ட சொல்லாமல் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த ராஜாவையும் கூப்பிடுவான், அதனால் அப்பாவையும் பார்ப்பான். அப்பாவிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், அப்பா நீங்கள் யார் ஆசீர்வதிங்க? ராஜாவை ஆசீர்வதியுங்கள். ஒரு முறை, இருமுறை தன் சொந்த தகப்பனாரை வைத்து ராஜாவை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பேராயர் நம்ம ஊருக்கு வரார், நம்ம வீட்டுக்கு வராரு. ஒரு குழந்தை இருக்குது, அதில் ஒரு ஐயா இருக்கிறாரு. ஐயா நீங்கள் போய் விஷப்ப தலையில் கை வச்சு ஆசீர்வதிங்க நம்ம சொல்லுவோமாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சொல்லுவோமா? நம்ம மனசு வருமா? ஆனால் நாட்டை ஆளக்கூடிய ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறார். சாதாரண ஒரு மனிதன், ஒரு அடிமையாக உள்ளே வந்தவன் யோசேப்பு. அவன் சொல்கிறான் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் ராஜாவை ஆசீர்வதியுங்கள். அந்த ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. சாதாரண ஒரு மனுஷன் ஏன் தலையில் கை வைக்கிறதா என்று கூட நினைத்திருக்க கூடும். ஆனால் நடந்தது என்ன? அந்த சின்ன தகப்பனார், எளிய தகப்பனார், பஞ்சம் பிழைப்பதற்காய் பசியோடு கூட வந்த அந்த தகப்பனார் தன் கரத்தை தூக்கி அந்த ராஜாவை இருமுறை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? இந்த ராஜாவை காட்டிலும் என் தகப்பனார் உயர்ந்தவர். ராஜா எனக்கு சம்பளம் தரலாம், ராஜா உயர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு யார் தான் பெரிய ஆளு? ஏன் அப்பா. யோசித்து பாருங்க, இவ்வளோ அழகான ஒரு யோசேப்பு. அதனால தான் யோசேப்பு மரணம் அடைந்த பிறகு அந்த யோசேப்பினுடைய உடலில் உள்ள எலும்புகளை அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம்?
அந்நிய மண்ணிலே விட்டு விட்டு வராமல் அந்த எலும்புகளை தூக்கி கொண்டு சொந்த ஊருக்கு வருகிறார்கள். சீகேமுக்கு எப்படி உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வந்தார்களோ அதே போல யாரை தூக்கி வருகிறார்கள்? அது யோசேப்பின் எலும்புகளை தூக்கி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் மதிக்க தெரிந்தவன் யோசேப்பு. மீண்டும் ஒரு கேள்விக்கு உங்களை அழைக்கிறேன். ஏன் ஆண்டவர் மூத்த குமாரனை வீட்டுக்கு வெளியே நிறுத்தினார்? முதல் பதில், மதிக்க தெரியவில்லை, வீட்டுக்கு வெளியே நிறுத்தினார். அன்பானவர்களே, மதித்தல் என்பது மிக முக்கியமான அன்புக்குரியவர்களே. வயதுக்கு அப்பால் வயதோடு உயர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும். நம்முடைய தகப்பனாருடைய உருவத்தில் கடவுளை பார்க்க வேண்டும், தாயினுடைய உருவத்தில் அந்த இறைவனை பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை நம் வீட்டுக்குள்ளே கொடுக்கின்ற பொழுது தான் நிச்சயமாய் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இளையகுமாரன் மோசவனாக இருக்கலாம், இளையகுமாரன் மிகப்பெரிய பாவியாக இருக்கலாம். ஆனால் அப்பா அப்பா என்று சொல்லி வாயார் அழைத்ததினால் அவன் வீட்டுக்குள்ளே வந்து விடுகிறான். ஆனால் சொந்த தகப்பனாரை அப்பா என்று கூப்பிட மனசில்லாத அந்த மூத்த குமாரனை ஆண்டு வீட்டுக்கு வெளியே நிறுத்தி விடுகிறார். ஒரு கதையை சுட்டி காட்டுகிறேன். அன்பானவர்களே, திருவாங்கூர் பகுதியை ஒரு ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்தாரா. அந்த சமயத்திலே சென்னையிலிருந்து கவர்னர் ஆம்தல் பிரபு என்கக்கூடிய கவர்னர் அங்கே வருகிறார் திருவாங்கூர் பகுதிக்கு. வந்த இடத்திலே அவருக்கு ஒரு எண்ணம், இங்கே இருக்கக்கூடிய ஓவியரை பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுது ராஜாவிட்ட கேட்குறாரு, ஐயா இங்கே ஒரு பெரிய ஓவியர் இருக்கிறாராமே, அந்த ஓவியரை நான் பார்க்க வேண்டும். உடனே அந்த ராஜா பேர் சொல்கிறார், ஐயோ ஓவியரா? அப்படிலாம் யாருமே கிடையாது. யாருமே இல்லையா? நான் கேள்விப்பட்டேன், திருவாங்கூர் பகுதியில் ஒரு பெரிய ஓவியர் இருப்பதாக கேள்விப்பட்டேனே என்று அவர் சொல்லுகிறார். அந்த ராஜா மறுத்தே விடுகிறார். அப்பொழுது அந்த கவர்னர் கூட வந்த அந்த பிஏ, ஐயா நான் விசாரித்து வருகிறேன் என்று சொல்லி தேச மக்கள் மூலமாய் விசாரிக்க வைக்கிறார். விசாரித்த பொழுது தான் புரிந்தது, அங்கே ஒரு ஓவியர் இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் ரவிவர்மா. ஓவியர் ரவிவர்மா என்கிற ஓவியர் அந்த அரண்மனையில் இருந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னால் தான் அந்த ஓவியரை ஊருக்கு வெளியே ஒரு குடிசையிலே இந்த ராஜா உட்கார வைத்திருக்கிறார். அது எதற்கென்று சொன்னால், அந்த ஓவியர் வேறு யாருமல்ல, ராஜாவின் சொந்த தம்பி, ராஜாவினுடைய சொந்த தம்பி. தான் எப்படி மதிப்பாக இருக்கிறோமோ அதே போல தன் சொந்த தம்பி மதிப்பை பெற்றுவிடக்கூடாது என்று நினைத்த அந்த ராஜா அந்த ரவிவர்மாவை ஊருக்கு வெளியே உட்கார வைத்து விடுகிறார். எப்படி சொல்லி வச்சார்னா, தம்பி நீ இங்கேருந்து படம் வரைஞ்சினா என்ன செய்ய முடியாது, பொழைக்க முடியாது. ஊருக்கு வெளியே அமைதியாக ஒரு மலையடி வாரத்தை உனக்கு தாரேன், அந்த இடத்துல உட்காந்துக்கோ, நிறைய படம் வரையலாம், இயற்கையை பார்த்து நிறைய படம் வரையலாம், நீ வாழ்க்கையில் முன்னேறி வரலாம் என்று சொல்லி அண்ணன் சொல்லு மந்திரம் என்று கேட்டுக்கொண்ட ரவிவர்மா அங்கே போய் உட்கார்ந்து கொண்டார். எனவே தான் இன்று வரையில் சினிமா பாடல்களில் எல்லாம் அந்த பெயரை உச்சரிப்பார்கள். ரவிவர்மா வரையாத ஓவியமோ என்றெல்லாம் அதை அழகாக வர்ணிப்பார்கள். நீங்கள் மைசூர் கோட்டைக்கு சென்றால் எத்தனையோ ஓவியங்கள் ஆங்காங்கே இருக்கும். அதில் ஒரு ஓவியம் ரவிவர்மாவுடைய ஓவியம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ரவிவர்மா புகழ்பெற்ற ஒரு ஓவியராக இருந்திருக்கிறார். ஆனால் சொந்த சகோதரன் அவனை விலக்கி தள்ளுகிறார். இப்போ ஆம்தல் பிரபு கேட்கிறார், அப்படி ஒரு ஓவியர் உண்டே, அந்த ஓவியர் எங்கே? இப்பொழுதுதான் கூனி குறுகி சொல்கிறார், அவர் ஊருக்கு வெளியே இருக்கிறார், நான் வர சொல்லுகிறேன் என்று சொன்னதும் அந்த ஓவியர் அரண்மனைக்கு வருகிறார். அன்றைய முறைமைப்படி ராஜா பெரியாளா கவர்னர் பெரியாளா அப்படின்னா, கவர்னர் பெரியாள், ராஜா அதுக்கு கீழே. அதனால் ராஜ சிம்மாசனத்தில் கவர்னர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு சிறிய இருக்கையில் ராஜா உட்கார்ந்துருக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்வோம். சிம்மாசனத்தில் கவர்னர் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு சிறிய இருக்கையில் ராஜா உட்கார்ந்துருக்கிறார். இப்போ ரவிவர்மா என்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை ஓவியன் உள்ளே வர்றார். உள்ளே வந்ததும் ராஜா ஒரு பக்கம் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த ஆம்தல் பிரபு கவர்னர் எழும்பி இருகை கூப்பி வணங்கி, ஓவியரே வாருங்கள், உங்கள் ஓவியத்துக்கு நான் அடிமை என்று சொல்லி தன் கையில் இருந்த வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து விட்டு, ஐயா ஓவியரே நீர் தான் இந்த சிங்காசனத்திலே உட்கார வேண்டும், நீர் தான் இந்த இருக்கையிலே உட்கார வேண்டும், வாருங்கள் உட்காருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் கடைசி வரையிலும் உட்கார மாட்டேன் என்பதிலே அடம்பிடிக்கிறார் இந்த ரவிவர்மா. இப்பொழுது மீண்டும் கேட்கிறார், ஏன் உட்கார மாட்டேங்கிற? அப்பொழுது அந்த ரவிவர்மா என்கிற ஓவியர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் நீங்கள் கவர்னராக இருக்கலாம், அல்லது கடவுளாக கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஏற்புடையதாக கூட இருக்கலாம், ஏற்புடையது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் என் அண்ணன் நின்று கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன், சீட்டில் உட்கார மாட்டேன். என் அண்ணன் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இருக்கையிலே நான் உட்கார மாட்டேன் என்று சொன்னதும் ஆம்தல் பிரபுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏன்னா கடைசி அந்த நிமிஷம் வரையில் வர அந்த ராஜா இது என் சொந்த தம்பி என்று அவன் சொல்லவில்லை, அதிர்ந்து போய் விடுகிறார். இப்போதான் கேட்கிறார், யார்ப்பா இவர்? என் தம்பி தான் என்று வாயார சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்பானவர்களே, எனவே தான் இன்று வரையிலும் வரலாற்றில் ஓவியர் என்று சொன்னால் ரவிவர்மா என்று சொல்லி உலகமே போற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய சொந்த சகோதரன் அந்த ராஜா பெயர் கூட வரலாற்றில் இடம் பெறவில்லை. யோசித்து பாருங்கள், மதிக்க தெரிந்தவனை வரலாறு மதிக்கும்,
மதிக்க தெரியாதவர்களை வரலாறு தூக்கி எறிந்துவிடும். அப்படித்தான் ஆண்டவர் இந்த கதையை சொல்லும் பொழுது மதிக்க தெரியாத மூத்த குமாரனை வெளியே நிறுத்தி விடுகிறார். மதிக்க தெரிந்த இந்த இளையவனை வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து விடுகிறார். இந்த கதையின் அடுத்த ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் மூத்தவனை வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டினார்? அன்பானவர்களே, இரண்டாவது இன்னொரு பதிலில் நான் சுட்டிக்காட்டு நிறைய 5-6 கருத்துக்கள் உண்டு. நான் 2-3 கருத்துக்களோடு நிறுத்திக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, இரண்டாவது என்னவென்று சொன்னால், பொதுவாக நம்ம யார்கிட்ட கணக்கு கேட்கக்கூடாது? ஒன்று, கடவுள்கிட்ட கணக்கு கேட்கக்கூடாது. காரணம், ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு அளவிலே, ஒவ்வொரு சித்தத்திலே, ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்கக்கூடாது. அதை போல் அன்பானவர்களை, ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் இன்னொரு இடத்தில் கணக்கு கேட்கக்கூடாது. யாரிடத்தில் சொன்னால், உங்கள் பெற்ற தாய் தந்தையினிடத்திலே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக என்ன செய்திருக்கிறாய் என்று ஒரு பொழுதும் கணக்கு கேட்டுவிடக்கூடாது. காரணம், இந்த விஷயத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக இருக்கின்றார். இதைத்தான் இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இங்கே 29-30 வசனத்திலே ஒரு கணக்கை மூத்தவன் கேட்பான். என்ன கேட்பான்? அந்த தம்பிக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக தந்தீர்களா? கணக்கை கேட்ட மூத்தவனை வெளியே நிறுத்தி விடுகிறார். அன்பானவர்களே, கணக்கு பார்த்தவன் இளையவன் கணக்கு பார்க்குறான். சொத்தெல்லாம் அழிச்சிட்டோம், இனி என்ன இருக்கிறது? தனக்கு தஞ்சமும் அப்பா மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டவன் அந்த அப்பாவிடத்தில் ஓடோடி வருகிறான். அப்பாவுடைய அன்பு கிடைக்காதா என்ற, சொத்து கிடைக்குமா என்று அல்ல, அவன் இரண்டாவது வந்தது ஒரு சிறு அன்பு கிடைக்காதா என்றுதான். ஆனால் இந்த மூத்தவனோ அன்பானவர்கள் கணக்கை கேட்டான். ஆண்டவர் வெளியே நிறுத்தி விடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் சொந்த வாழ்க்கையிலே உங்கள் தாய் தந்தையரிடத்திலே ஒருபொழுது கணக்கு கேட்கும் ஜனங்களாய் நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அப்சலோம் இதற்கு அழகான எடுத்துக்காட்டு. சொந்த தகப்பனாரத்தில் கணக்கு கேட்டவன் அவன். சொந்த தகப்பனாரத்தில் கணக்கு கேட்டபடியினான் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அப்சலோமால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியும். மிகப்பெரிய புத்திசாலி அப்சலோம், மிகப்பெரிய அழகன் அப்சலோம். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்ன? அந்த கணக்கு தான் அவனுக்கு பிரச்சனையாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவது சிந்தனை, மூத்த குமாரன் ஏன் ஆண்டவர் வெளியே நிறுத்தினார் என்றால், ஒன்று, மதிக்க தெரியாதவன், இரண்டாவது கணக்கு கேட்டவன். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமானதுங்க, நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு விஷயத்தை ஒரு நாளும் வீட்டுக்கு வெளியே என்ன செய்யக்கூடாதுங்க? விவாதிக்கக்கூடாது. நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு விஷயத்தை வீட்டுக்கு வெளியே விவாதிக்கவே கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவன் கையாள வேண்டிய நெறிமுறைகளிலே ஒன்று. உன் வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், உன் கணவன் மனைவிக்கு உறவுகளுக்கு 1000 சண்டைகள் இருக்கலாம். அந்த சண்டை வாசற்படியை தாண்டக்கூடாது. ஏன்? ஒரு குடும்பத்தில் என்ன ஒருவரோடு கூட விவாதித்து விடாது. நான் இப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் ஆலோசித்து விடாதே. காரணம் என்னவென்றால், மூன்றாவது மனிதர் ஒரு வீட்டுக்குள்ளே வருவாரையாகில் அந்த வீடு சின்ன பின்னமாய் உடைந்து போய்விடும். மூன்றாவது மனிதர் உங்கள் குடும்ப ரகசியங்களுக்குள்ளே தலையிடுவாரையாகில் உங்கள் வீடு தரைமட்டமாய் மாறிவிடும். இந்த மூத்தவனை பாருங்கள், ஓடோடி வருகிறான். வீடு விழாக்கோலமாய் இருக்கிறது. வீட்டை பார்த்து அவனுக்கு சந்தோஷம். ஆகா, என்னடா இது, காலையில் போறப்ப வீடு சாதாரணமாகத்தான் இருந்தது, இப்பொழுது வீடு விழாக்கோலமாய் இருக்கிறது, என்ன விசேஷம் என்று சொல்லி அவன் யாரிடத்தில் கேட்டான்? லூக்கா 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரரில் ஒருவரை அழைத்து, அவன் வீட்டுக்குள்ள கொலவாளை கட்டியிருக்காங்க, அவன் வீட்டுக்குள்ள ஜகஜகன் மின்னிங் கொண்டிருக்கிறது, அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவன் நல்ல பிள்ளையாக இருந்திருந்தா என்ன செய்திருக்கணும்? அவன் வீடுங்க, அவன் போய் அப்பாட்ட கேட்டிருக்க வேண்டும். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது? அப்பா கிட்ட உரிமையோடு கேட்டிருக்க வேண்டும். அதை கேட்காமல் தன் வீட்டு விஷயத்தை வீதியில் வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண வேலைக்காரனிடத்தில் போய் கேட்கிறான். ஆண்டவர் பார்த்தா, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இந்த வீட்டுக்கு தேவையா என்று நினைத்து அப்படியே நிறுத்தி விடுகிறார். அன்பானவர்களே, வீட்டுக்கு வெளியே உங்கள் வீட்டின் ரகசியங்களை விவாதித்து விடாதீர்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று உண்டு. என்னவென்று சொன்னால், ஆதாம் ஏவாளும் நல்ல ஒரு குடும்பம் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனால் என்று தம் வீட்டு ரகசியத்தை ஏவாள் வீட்டுக்கு வெளியே ஒருவரிடத்தில் சொன்னாலோ அந்த வீடு ஆசீர்வாதத்தை இழந்துவிடும். எப்பொழுது ஏவாள் தன் ரகசியத்தை, அது என்ன ரகசியம்? ஆண்டவர் கனியை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கின்றார். அந்த ரகசியத்தை மூன்றாவது மனிதனாகிய சர்ப்பத்தினிடத்தில் வீட்டுக்கு வெளியே வாதிக்கின்றாள். வீட்டில் இப்படி இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி சர்ப்பம் ஆலோசனை கொடுக்குது. அந்த ஆலோசனையை கேட்டு வீட்டுக்குள்ளே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாள். வீடு அதோடு நாசம். அன்பானவர்களே, வீட்டுக்கு வெளியே நமக்கு நிறைய ஆலோசனை நிறைய பேர் தருவார்கள். ஆனால் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கட்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் கணவன் மனைவி,
பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவுகளை விட்டு வெளியே விவாதத்துக்கு கொண்டு செல்லாதீர்கள், வெளியே விவாதிக்காதீர்கள். காரணம், எல்லோரும் நல்லவர்களும் அல்ல, எல்லோரும் சிறப்பானவர்களும் அல்ல, எல்லோரும் நம்மீது அன்பு கொண்டவர்களும் அல்ல, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவதும் கிடையாது. எனவே தான் வீட்டுக்கு வெளியே விவாதிப்பதை எப்பொழுதுமே நிறுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டில் 1000 கஷ்டம் இருக்கட்டும், மற்றவர்களுக்கு அது தெரிய வேண்டாம். யாருக்கு தெரிந்தால் போதும்? ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். ஆனால் இந்த மூத்தவனோ தன் வீட்டு ரகசியத்தை, தன் வீட்டு காரியத்தை 3வது ஒரு மனிதனிடத்திலே கேட்ட பொழுது அங்கே ஆண்டவர் அவனை வெளியே நிறுத்தி விடுகிறார். கடைசியாக அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு சொந்த சகோதரன் கஷ்டப்பட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறார். வேதத்திலே திருமறை பகுதியிலே வாசித்தோம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு சட்டம் அழகாக சொன்னது, சொந்த சகோதரனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இறங்க வேண்டும். அந்த சகோதரனுக்கு நாம் கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடனை கூட நாம் என்ன செய்யக்கூடாது? திரும்பி வாங்கக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த இப்பொழுது இளைய தம்பி சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் வந்திருக்கிறான். என்ன நம்பிக்கையில் அவன் சொந்த ஊருக்கு வந்திருப்பான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா இருக்காங்க, என் அண்ணன் இருக்கிறான். ஒருவேளை இந்த உலகம் என்னை ஏமாற்றலாம், ஆனால் யார் ஏமாற்ற மாட்டாங்க? என் சொந்த உயிர் இரத்த உறவு என்னை ஏமாற்றாது என்கிற அந்த அன்பை எதிர்பார்த்து அந்த ஊருக்குள்ளே வருகிறான். அந்த இடத்துல அந்த சொந்த சகோதர இடத்துல கொஞ்சம் கூட அன்பு இல்லையே பாருங்கள். அன்பு இல்லாத மகனை, அன்பு இல்லாத மூத்தகுமாரனை ஆண்டவர் வெளியே நிறுத்தி விடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, மூத்தகுமாரன் நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எச்சரிப்பின் அடையாளம். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று, மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பெற்றோரிடத்தில் கணக்கு கேட்பதிலே ஞானமாக இருந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, வீட்டு பிரச்சனை 3ஆம் மனிதனிடத்திலே கொண்டு செல்லாதீர்கள். நான்காவதாக, வீட்டில் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யுங்கள், ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசியுங்கள். அதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முறை வாழ்க்கை. வீட்டை முதலாவது அதிகமாக நேசித்து பழகிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உயிரான உயிர் கணவர், உங்களுடைய உயிரான உயிர் மனைவி, உங்கள் உயிருக்கு உயிரானவர் பிள்ளைகள், உங்களுக்கு உயிருக்கு உயிரானவர் பெற்றோர்கள், இந்த உறவுகளிலே ஒரு பொழுது விரிசல் வந்து விடக்கூடாது. அந்த அளவிலே அன்பு பிரதானமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ்ந்து பாருங்கள். அதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கமான வாழ்க்கை உங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும். ஒரு வேடிக்கை கதையை சொல்லி நான் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு கணவனும் மனைவியும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ கணவருக்கு ஒரு ஆசை, பார்த்துக்கோங்க. என்ன ஆசை அப்படின்னா, மனைவி கையால் சாப்பிடணும் அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், இதெல்லாம் இயற்கை தான். அது அந்த மாப்பிள்ளைக்கும் அப்படி தான் ஆசை, பொண்டாட்டி கையால் சாப்பிடணும் அப்படின்னு. அந்த மனைவிட்ட வந்து மெதுவாக சொன்னான், ஏம்மா உன் கையால் சாப்பிடணும், வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, ஆனால் நான் நினைச்ச முடியல, சாப்பிட முடியல, என்றைக்கா ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா எனக்கு எப்படியா ஊட்டி விட்டுறணும் அப்படின்னு. அவன்ட்டு அவ்வளோ தானே, ஊட்டி விடுறது நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், சான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணி வாக்கில் வீட்டுக்கு பெரியவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ புதுமண தம்பதி 2 பேரும் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. பையன் ஓடி வந்தான், ரேடியா ஓடியா அப்பா அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க, நீயும் நானும் தான், இன்றைக்கி நீ எனக்கு ஊட்டி விடுற அப்படின்னு. அவ்வளோதானே, இந்த அப்பாருன்னு சொல்லி அம்மா வீட்டு அடுக்கலைங்க ஓடி போனாங்க. அடுக்கலையில் போய் பார்த்தா சாப்பாடு ஒன்றும் காணும். காலையில் 8 மணிக்கு என்ன சமைச்சிருப்பாங்க, ஒன்றையும் காணும். மெதுவாக அங்கே சத்தமோட்டு அம்மா கேட்டுச்சு, ஏங்க பழைய கஞ்சி இருக்குது கொண்டு வரவா அப்படின்னு. பழைய கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வாத்தான்னு சொல்ல அவள் பழைய கஞ்சியை கொண்டு வந்து புருஷனுக்கு மெதுவாக ஊட்டி விட்டான். இவனும் பையனும் அழகாக பாட்டை பாடி இன்னொரு முறைன்னு சொல்லி என்ன செஞ்சான், நல்லா சாப்பிட்டான். நல்லா இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குடா, தேன் மாதிரி இருக்குது, அமிர்தம் மாதிரி இருக்குது சொல்லி அம்புட்டையும் சாப்பிட்டு முடித்தான். இப்போ நேரம் போச்சுது. வெளியே போன பெரியவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. அதில் அம்மா அடுக்கலைக்குள்ளே போய் என்னத்தையோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கோங்க. பொண்ணை மெதுவாக இந்த மருமக ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஏன் அத்தை என்ன தேடுறீங்க? அதுவா, வேறு ஒன்றும் இல்லை, நேற்று கொஞ்சம் பருத்தி கொட்டையை எடுத்து மாட்டுக்கு போடுறதுக்காக நனைய போட்டிருந்தேன், சங்கதி பருத்தி கொட்டையை காண, பாத்திரம் மட்டும் இருக்குது அப்படின்னு. பருத்தி கொட்டையை காணமா? அப்போ தான் அந்த அக்கா யோசித்து பார்க்குது, ஆஹா கொஞ்சம் முன்னால் நம்ம வீட்டுக்காருக்கு எதை கொடுத்துருக்கோம்? பருத்தி கொட்டையை கொடுத்துருக்கோம். பாய் மனுஷன் எப்படி சாப்பிட்டாரு? இன்னொரு முறை தான் சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு நல்லா இருக்கு சாப்பிட்டாரு. பருத்தி கொட்டை கூடனையா தெரியாமல் போச்சு மனுஷனுக்கு அப்படின்னு யோசித்து பார்க்க ஆரம்பித்தா. அன்பான ஒரு பெரிய உண்மை இருக்கிறது அன்புக்குரியவர்களே, அன்புன்னு ஒன்று இருந்தால் அங்கே கசப்பே இருக்காது. இதுதான் உண்மை. அன்பு என்பது முழுமையாக இருந்தால் அங்கே கசப்பும் தெரியாது, அது கல்லும் தெரியாது, மண்ணும் தெரியாது. எப்பொழுது அன்பு குறைதோ அப்போது தான் அங்கே கணக்கே வருகிறது. அன்பு எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது தான் அங்கே கணக்கே வருகிறது. மூத்தவனிடத்தில் அன்பு குறைந்தது, கணக்கு வந்தது. எனவே ஆண்டவர் பார்த்தார், இனி வெளியே நில், கணக்கு பார்க்காது. அன்புக்குரியவர்களே, அன்பை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். பிரியமானவர்களே,
அருட்பணிக்கு ஆதாரமாக ஆண்டவர் அருளிய அருள் வாக்குகளில் சிலவற்றை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்களில் அன்பு கூறுகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். பிரியமான சகோதரரே, மக்கள் மத்தியில் அருட்பணியாற்றவும் கிறிஸ்துவை அறிவிக்கவும் முன்வந்திருக்கின்ற நீங்கள் இம்மகத்துவமான ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியரால் நடத்தப்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? எஸ், ஐ பிலீவ். உங்கள் மேல் சுமத்தப்படுகின்ற இவ்வருள் பணியை உண்மையுடன் நிறைவேற்ற முயற்சிப்பீர்களா? இறைப்பணிக்காக நம்மையும் நமக்குள்ள யாவற்றையும் அர்ப்பணம் செய்யாவிடில் நமது சேவைகள் வறுமையே. ஆதலால் இறை வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜபஜீவியத்தை கடைபிடிப்பீர்களா? உங்களுடைய தாளந்துகளை இறைவனுக்காக பயன்படுத்த இறைவனுடைய பொறுப்பில் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பீர்களா? தொடர்ந்து கீர்த்தனை 378வது பாடலை அர்ப்பண பாடலாக பாடுவோம். 1, 2, 5வது சரணங்கள் மட்டும். இப்பாடலை பாடும் பொழுது இம்மிஷனரி தாங்கக்கூடிய குடும்பத்தார் முன்னே வர அன்போடு அழைக்கின்றோம்.
ஜெபம் செய்வோம். முதலாவதாக இந்த அருமையான கனமுள்ள ஊழியத்தை பொருத்தனையோடு நிறைவேற்றுகிற அன்புக்குரிய எஸ்ரா இவர்களது குடும்பத்திற்காய் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அருமையான குடும்பத்தார் என்ன தரிசனத்தோடு என்ன நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கு மேலான பலனை கர்த்தர் அவர்களுக்கு அருளும்படியாய் இவ்வூழியத்தின் தாங்குவது நிமித்தம் அருமையான குடும்பத்தார் வாழ்விக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அதை போல என்ன பொருத்தனையோடு இந்த மிஷனரிக்கான செலவுகளை ஜபத்தோடு தாங்க முன் வந்தார்களோ நிச்சயமாய் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்காக அருமையான மிஷனரியையும் அன்பு மிஷனரி ஸ்தாபனமான சுவிசேஷ ஒளி சிதறல் ஊழியங்கள் இவ்வூழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் ஒரு விசை ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் இந்த மிஷனரி மூலம் செய்யப்போகும் ஒவ்வொரு காரியங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? தொடர்ந்து எல்லோரும் மிஷனரி ஊழியத்தை தாங்குகிற குடும்பத்திற்காகவும் மிஷனரி ஸ்தாபனத்திற்காகவும் மிஷனரிக்காகவும் ஒரு விசை ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த மிஷனரி அர்ப்பண தொழுகைக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ இவ்வேளையிலே அன்புக்குரிய மிஷனரியை நாங்கள் அர்ப்பணம் செய்வதற்காக ஆயத்தப்படுகிறோம். இதற்கு ஜபத்தோடு ஆயத்தப்பட்ட அன்புக்குரிய குடும்பத்தாரை உமது கரங்களிலே தருகிறோம். ஆண்டவர், அன்புக்குரிய பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறார்களோ அதற்கு மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. இவ்வூழியத்தின் வழியாக ஆண்டவர் மகிமைப்பட ஆண்டவர் கிருபை செய்யும். இக்கனமுள்ள ஊழியத்தை செய்கிற அன்புக்குரிய மிஷனரிக்காக பொறுப்பாய் நிர்வாகம் செய்து இவ்வூழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மிஷனரி ஸ்தாபனத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இக்கனமுள்ள ஊழியத்தின் வழியாய் தேசம் உமக்கு சொந்தமாக்கப்பட செய்திகள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றடைய ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரராகிய திரு நிலா மணி தீப் ஆகிய இவர் மேல் பரிசுத்த ஆவியை அனுப்பியுள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் அறிவிக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இவரை அதிகாரப்படுத்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஆமென். மக்களை சபையார் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சுவிசேஷ ஊழியத்திற்காக தங்களை அர்ப்பணித்து புறப்பட்டு செல்லும் உங்களுக்கு எங்கள் ஜபத்தையும் நட்பையும் ஆதரவையும் அளிப்போம் என்று மனதார வாக்கு கொடுக்கிறோம். ஆமென். சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தாங்கி என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.